அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவானின் வக்ர நிவர்த்தி. இந்த குரு பகவான் டிசம்பர் மாதம் 2023 கடைசி கட்டம் டிசம்பர் 30 வக்ர நிவர்த்தி ஆகுதுங்க. இப்போ குரு பகவான் வக்ர நிலையில் இருந்து நிவர்த்தி ஆகுது. அதாவது குரு வக்ர நிலை அப்படிங்கிறது அதனுடைய தன்மையிலிருந்து மாறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய தன்மை தான் வக்ரம். அந்த நிலையிலிருந்து சுய நிலை அப்படின்னா சுயத்தன்மை நிலைக்கு வரப்போகுதுங்க. இயல்பான நிலைக்கு வரக்கூடியதாக வக்ர நிவர்த்தி. இந்த நிலை தொடர்ந்து 2024 ஏப்ரல் மாதம் 31 வரைக்கும் இந்த 121 நாட்கள், கிட்டத்தட்ட 121 22 நாட்கள்னு வச்சுக்கலாங்க. இந்த 122 நாட்களும் இந்த குரு பகவான் மேசத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான யோக பலன்கள் குரு பகவான் நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போது மகர ராசி நேயர்கள் அப்படின்னாலே மகர ராசி நேயர்கள் குறிப்பாக சொல்ல போனோம்னா உழைப்பாளிகள்னு சொல்லுவோம், திறமசாலிகள். குறிப்பாக எது நீங்கள் நினச்சிட்டாலும் அதை இந்த விஷயத்தை அது வேலையாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய தொடர்புகளாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாலும் சரி, அதை அப்படியே நம்ம தவறாமல் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மன உறுதி படைத்தவங்க தான் மகர ராசி நேயர்கள். அது வாக்குலையும் அப்படி தான் இருப்பீங்க. எல்லாத்தை விட தன்னுடைய உழைப்புலையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவுமே கரெக்டாக இருப்பீங்க, சரியாக இருப்பீங்க. உங்கள் மேலே ஒரு குறை சொல்லாத அளவுக்கு நடந்துக்கக்கூடிய தன்மை நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இந்த நிலையில் இருந்தாலும் இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் குரு பகவான் தான். அதே மாதிரி தகிரிஸ்தானம், சகோதரஸ்தானம், வீரியஸ்தானம், வெற்றி ஸ்தானமும் சொல்லக்கூடிய ஸ்தானமும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் மீனம்தான். அந்த மீனத்துக்கும் தனுசுக்கும் அதிபதி குரு பகவான். அப்போது இந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்குதுங்க, அதாவது மேசத்தில் இருக்குது. இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இந்த 122 நாட்கள் நம்ம எடுத்துக்கணும். காரணம் என்ன? குரு முழு சுபர். 9 நவகிரகங்களில், அதாவது சுபகிரகங்கள், சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சுபர்னு சொல்லுவோம். அதாவது இந்த 4 கிரகங்கள் குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திரன். ஆனால் இதில் குரு தான் முழு சுபர், சுக்கிரன் முக்கால் சுபர். அதே மாதிரி சந்திரன் வளர்ப்பிறையில் ஒரு மாதிரியாக இருப்பார், தேய்ப்பிறையில் ஒரு மாதிரியாக இருப்பார். குறிப்பாக புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் தனிச்சு நின்னா கரெக்டாக இருப்பார். வேறு ஏதோ பாவ கிரகங்களோடு சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், எந்த கிரகங்களோடு சேர்ந்தாலும் யாரோட சேர்றாரோ அவங்க மாதிரி மாறிடுவாங்க. சில பேர் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, நல்லா கரெக்டாக இருப்பாங்க, ஏதாவது கொஞ்சம் இடக்கும் சேர்ந்தோன்னா இவங்களும் அதே மாதிரி தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் புதனுக்கு பொறுத்த வரைக்கும் யாரோட சேர்றாங்களோ, எந்த கிரகம் அவங்களோட சேருதோ அதுக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறிடுவார். அப்போது குரு மட்டும்தான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு ஒழுக்கம், ஒரு தனம், அடுத்தது ஒரு கல்வி, அடுத்தது ஒரு சுய மரியாதை, சமுதாயத்தில் ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து கிடைக்கணும்னா குரு நல்ல நிலையில் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்தானம் 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானத்தில் இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரத்தில் இருக்கிற போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நினைப்பீங்க ஒரு முயற்சிகள் செஞ்சு முடிக்கலாம், இந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம், வீட்டுக்கு தேவையான இந்த ஒரு முயற்சிகள் பண்ணலாம். அது வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லையா ஒரு இடம் வாங்கிறதா இருக்கட்டும், இல்லையா ஒரு கிரைம் பண்ணுறதா இருக்கட்டும்,
அதே சமயத்தில் வந்து ஒரு இருக்கிறத மாற்றம் பண்ணி உட்காரலாம் அப்படின்னாலும் சரி. அந்த 4ஆம் இடத்துல ஒரு நிம்மதி சுகத்தை கொடுக்கக்கூடியது, ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு அயல்நாடு தொடர்புகள் கொடுக்கக்கூடியது, ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியது, இப்படி பல விஷயங்களில் ஒரு ஸ்தானத்துக்கு இருக்குதுங்க. அந்த நிலையில் இந்த வக்கர நிலையில் இருக்கும்போது எப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் கடினம் தான். அது குரு இது கடந்த காலத்தில் ராகுவோடு இருந்ததுங்க. கிட்டத்தட்ட நவம்பர் முழுசாக 1.5 வருஷம் நவம்பருக்கு, அதாவது நவம்பருக்கு முன்னால் 1.5 வருட காலம் அந்த சுகஸ்தானத்தில் ராகு இந்த 1.5 வருஷம். அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இப்போ 5 வருஷ காலகட்டமும் 7.5 சனி. சரிங்களா? இப்போ குடும்பச்சனி நடந்துகிட்ருக்கு. முதல்ல பார்த்தோம்னா ஜென்மச்சனி, அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா விரயச்சனி. இந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் நேர்மையானவங்க, உழைப்பாளிங்க. ஒரு அரசு துறையில் வேலை செஞ்சாலும் கரெக்டாக இருப்பீங்க, நியாயமாக இருப்பீங்க. குறிப்பாக அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் நடந்துக்குவீங்க. அடுத்தவங்களோட வேலையை கூட நீங்கள் அதை வாங்கி செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்திருப்பீங்க, கள்ளங்கவடம் பார்க்காம. ஆச்சுங்களா? ஆனால் அப்படி இருந்திருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்குதா, புகழ் கிடைச்சிருக்குதா? நம்ம வேண்டாம், புகழ் வேண்டாம், பேர் வேண்டாம், நம்ம உழைப்புக்கு தகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குதுன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சரிங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது, உங்களால் அடுத்தவங்களுக்கு போய் நல்லது சேர்ந்துருக்கும். ஆனால் தனக்கு சாதகமான அமைப்பு இல்லை. அது குறிப்பாக இந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால இந்த 1.5 வருஷம் எப்படின்னா நிம்மதிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். நிம்மதிங்கிறது எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும் அது ஒரு பணமாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினச்சாலும் சரி, அது செஞ்சு முடிக்கிறதுக்கு போராடி இருப்பீங்க. ஆனால் ஒன்றும் முடிஞ்சிருக்காது, இல்லை ஒன்று அப்படியே செஞ்சு முடிச்சிருந்தாலும் அதில் திருப்தி இருக்காது. இந்த நிலை கொடுத்துருக்கும். அடுத்தது இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா அடுத்தவங்களால் நம்புறதுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரையும் நம்புவீங்க, அவ்வளோ சாதாரணமாக நம்ப மாட்டேங்க ஒரு விதத்தில். ஆனால் கரெக்டாக சரி இவங்க கரெக்ட் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது உறுதியாக கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை நீங்கள் கைவிட மாட்டீங்க, அந்த மாதிரி இருப்பீங்க. ஆனால் அப்படி யோசித்து முடிவெடுத்து ஒரு தடவை நம்பி ஒரு கூட்டு தொழிலோ இல்லை குடுக்கல் வாங்கலோ இல்லை வந்து உறவு முறையில் வந்து நம்ம அவங்களால வந்து ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சி நீங்கள் பணமே கொடுத்து ஒரு வேலை வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் கடைசியில் அது என்னென்னா அந்த இடத்துல வந்து நமக்கு நம்பிக்கை துரோகம் அல்லது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விதத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் இது ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? அதே நேரம் அதை வந்து என்னென்னா அந்த உறவு முறை யாருக்கிட்ட அந்த உறவு வச்சுக்கிட்டீங்களோ அந்த உறவுக்கு பங்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த ராகு என்ன பண்ணியிருக்கும், உறவு ரீதியில் வந்து சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும், கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். இது வந்து ஒரு விதத்தில் இந்த மாதிரி ஒரு தருமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து தொழில் ரீதியில் நல்லா இருந்தால் போதும், வருமானம் வந்திருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டாலும், ஆனால் அதுலேயும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்களுடைய புகழுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன்கள் சற்று குறைவாக தான் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அது வந்து 2ஆம் இடத்துல சனியும் ஒரு காலகட்டம். சரிங்களா? அந்த சனி பகவான் என்ன பண்ணும்னா ஒன்றும் குடும்பத்தில் பிரச்சனையும் உருவாக்கி கொடுக்கும், இல்லையா வந்து அது வந்து ஒரு வாக்கு நம்ம எது ஆசைப்பட்டு கேட்குறோமோ, எது ஆசைப்பட்டு நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை முழுமையாக செய்ய முடியாமல் தடுக்கிறது இந்த நிலை. இதனால் வந்து நாம் வந்து ஒரு விதத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தவறா, இல்லை நம்ம எடுத்த முடிவுகள் தவறா, இல்லை வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம அவசரப்பட்டு இறங்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலையை கூட உங்கள் மனதில் ஆழ்ந்த சிந்தனையாக ஏற்படும். கண்டிப்பாக அது கிடையாது. நீங்கள் எடுத்த முடிவுகள் கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் கிரக அமைப்புகளால் நம்ம சரியான நேரத்தில் ஒன்று செஞ்சு முடிக்க முடியாமல் தடுமாறக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு இது வந்து இந்த 7.5 சனியும் ஒரு காரணம். ராகு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்ததுனால ஒரு வீடு கட்டலாம்னாலும் அதுலேயும் தடங்கள், இடம் வாங்கலாம்னாலும் அதுலேயும் சில பிரச்சனைகள், ஒரு அட்வான்ஸே கொடுத்தாலும் அதுலேயும் சில பிரச்சனைகள் வந்திருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கினாலுமே அதுலேயுமே வந்து நாம் இந்த நேரத்தில் அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ தெரியலையேங்கிற அளவுக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னால் கண்டிப்பாக சொத்து சம்மந்தப்பட்ட விதத்தில் கூட பிரச்சனைகள் வந்திருக்குங்க. இந்த ஒரு
எப்படி சொல்கிறது, இந்த 2 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோம்னா வில்லங்கம்ங்கிறது அடுத்தவங்களால் விபரீதம். நம்ம பாட்டில் நீங்கள் இருந்திருந்தாலும் பஞ்சாயத்து கச்சேரி தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி அடுத்தவங்களால் உபகாரமே பண்ணாலும் நம்ம இல்லை விலகியே இருந்தாலும் தேடி சில குழப்பங்கள் உருவாக்குறது, இந்த ஒரு நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டு. இப்படி பார்த்தோம்னா இது வரைக்குமே நம்ம சம்பாரித்தது சரியான முறையில் பயன்படுத்தி இருக்க முடியாது. நம்மளுடைய கனவுகள் ஓரளவுக்கு ஒரு கௌரவமாக வாழணும், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும். நாம் அடுத்தவங்களுக்கு முன்னால் அதாவது நம்ம அளவுக்கு நம்ம நல்லபடியாக அடுத்தவங்களுக்கு எதிர்பார்க்காமல் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு தான் மகர ராசினியர்கள் கண்டிப்பாக விரும்புவீங்க. ஆனால் அந்த நிலைக்கு எப்படின்னா கடந்த காலத்தில் இருந்த ஒரு வசதியும் ஒரு வாய்ப்பும் முன்னேற்றமும் தொழில் சார்ந்த ஒரு திருப்தியான ஒரு செல்வாக்கு பலமும் அது எல்லாமே கடந்த இந்த ஒரு 3 வருட காலங்கிறத விட அதுலேயும் இந்த 1.5 வருஷ காலகட்டம் ரொம்பவுமே நெருக்கடிகள் உருவாக்கி கொடுத்துருக்கும். அந்த நெருக்கடினால் அடுத்த கட்டத்தை செய்யக்கூடாதா, இது பண்ணக்கூடாதா, இது செஞ்சால் நல்லது நடக்குமா இல்லை தப்பாயிருமா, அந்த அளவுக்கு சிந்திக்க வச்சிடும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அது செஞ்சது வெற்றியானா தானே நல்லாயிருக்கும். செஞ்சு அது எல்லாம் பிரச்சனையே வந்தால் நம்ம ஒரு பயம் வரும் இல்லையா, ஐயோ இந்த நேரத்தில் செஞ்சு மறுபடியும் இதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளால் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு இந்த 3 வருஷ காலமாகவே நல்லா இல்லை. இப்போ ராகு பயிற்சி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுச்சு. ராகு 3ஆம் இடத்துல வந்தது நல்லது. அது குருவோட ராகு இருந்தது இந்த ஒரு மாதம் 2-3 மாதத்துக்கு முன்னால். அப்போ குருவோட ராகு இருக்கிற போது என்ன, ஒரு பாலில் கொஞ்சம் விஷம் கலந்த மாதிரியே போச்சு. நல்லது கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதில் 3 பேர் நல்லது செய்வாங்க, ஒருத்தர் கெட்டது செய்வாங்க. ஒன்று முடிகிற மாதிரி வரும், அதில் உதிரி கொடுக்கும். வீட்டில் வந்து கூட ஒரு சுபகாரியம், நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம், ஆதாயமான விஷயங்கள் அது நெருங்கி வர்ற மாதிரியே இருக்கும், பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு தடுமாற்றம், ஒரு இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடைகள் ஒரு குறைகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஆனால் இப்போது அந்த குருவோட இருந்த ராகு பெயர்ச்சியாக ஆனது இப்போ இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி 122 நாட்களும், அதாவது 2024 ஆரம்ப நிலையில் இருந்து ஏப்ரல் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த 122 நாட்களும் கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது தடைப்பட்ட விஷயங்கள் முழு முயற்சி எடுத்து சாதிக்க முடியும். அது குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவான் உங்களுடைய ஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால வெளிநாடு தொடர்பு, அயல்நாடு ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி அயல்நாட்டில் இருந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு முன்னேற்றம், அதே மாதிரி இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு வேலையில் செய்யக்கூடியவங்க ஒரு அரசு துறையாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், நம்ம வெளியூருக்கு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நன்மைகள், நீங்கள் வேலையில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னால் விரயங்களை சந்தித்திருந்தாலும் இனிமேல் தொழில் லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நெருங்கி வரும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 8ஆம் ஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக திடீர் ராஜயோகம், திடீர் எதிர்பாராத ஒரு பண வரவு, ஒரு தன வரவு, ஒரு செல்வாக்கு, ஒரு புகழ், இதெல்லாமே கண்டிப்பாக இந்த 4 மாதமும் உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு பாக்கியம் இருக்குதுங்க. இது அற்புதமான ஒரு தருணமாக தான் நம்ம எடுத்துக்கூடிய நிலை இருக்குது. 9ஆம் பார்வையாக அதாவது உங்களுடைய ராசியை 12ஆம் இடம் குரு பகவான் பார்க்குது. ஏன்னா குருவுக்கு 3 பார்வை, 5, 7, 9 அப்படின்னா இந்த 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்க்கறதுனால சுப செலவுகள் செய்யலாம். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ஆதாயமான ஒரு நல்ல விஷயங்கள், விசேஷங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் எல்லாமே செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி தூர பிரயாணங்கள்னால நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்துட்ருக்குறோம், ஒரு இடத்துக்கு போகணும், அதை பண்ணணும், இது செய்யணும், நமக்கு அது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? இதுதான் உங்களுடைய குரு வக்ர நிவர்த்தியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள்.
சரிங்களா? இந்த பலம் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் முழுமையாக நீங்கள் செய்யுங்க. சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்துக்கோணுங்க. ஏன்னா அந்த குரு உங்களுடைய ஜாதகத்தில் சுபஸ்தானத்தில், அதாவது ஒரு நல்ல நிலையில், ஒரு கேந்திரம் மூல திரிகோணம் நல்ல விதத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு அது இன்னும் யோகமான பலன்கள் கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய தசா புத்தி என்ன நடக்குது, எந்த திசையில் எந்த புத்தியில் எந்த மாதிரி பலன்கள் நடக்கும், எந்த மாதிரி ஜாதகத்தில் யோகங்கள் இருக்குது. ஒருத்தர் பார்த்தோம்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு உச்ச நிலைக்கு அடைஞ்சிருவாங்க, நல்ல மேன்மையான நிலைக்கு வருவாங்க. அதெல்லாம் முழு பிறந்த ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் காரணங்க. அதனால் நீங்களும் அதை பார்த்து ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். சரிங்களா? நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரியப்படுத்தி உங்களுடைய முழு பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகம் இல்லைனால் கூட பரவாயில்ல, டேட் ஆஃப் பர்த் டைம் மூலியத்திலேயே நான் ஜாதகம் போட்டு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.